சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ரிஷபராசியில் ராகு பகவான், கன்னி ராசியில் புதன், துலா ராசியில் சூரியன் செவ்வாய், விருச்சிக ராசியில் சுக்கிரன் கேது, மகர ராசியில் குரு சனி கோச்சாரத்தில் சஞ்சாரத்தில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த மாதம் 21ஆம் தேதி மட்டும் துலா ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. மற்ற எந்த கிரகங்களும் மேஜராக ஒன்றும் மாறலை. இந்த அடிப்படையில் பார்க்குற போது மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படி பார்த்தாலே உங்கள் அறியாத தைரியம், தன்னம்பிக்கை இந்த வாரம் இருக்கும். ஸோ ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. வருமானங்கள் ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரன் கேது உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய செலவினங்கள், குறிப்பாக பெண்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையுமே இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதோட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதோட அம்மாவால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு தொழில் பண்ணுறீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வருமானம், சம்பாத்தியம் நல்லாவே இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தையில கிட்ஸு கிடைக்கல, நிறைய தடைகள் இருந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக சொந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா சுமாரான பலன். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. இப்படி தான் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்குது. எல்லாத்துக்கு மேலே குருவும் சனியும் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தால் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் வரவினங்கள் நிறைய உண்டு, செலவினங்கள் நிறைய உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம், போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போக வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் நிறைய இருக்குது. குறிப்பாக நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட உற்பத்திக்கு தகுந்த நல்ல விடை கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுமாரான பலன்கள் தான் இருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இந்த வாரம் நீங்கள் விநாயகருடைய வழிபாடு, மகாலட்சுமியுடைய வழிபாடு பண்ணுங்கள். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 7ல் இருக்கார், கேதுவோடு இருக்கார். அப்படி இருந்தாலே உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார். இது வரைக்கும் இருந்த உங்களோட குழப்பமான மனநிலைகள் நீங்கும், ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வந்துடும். ஸோ உங்களுடைய ரொம்ப ஆக்டிவாக இந்த வாரம் ரொம்ப இருப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ரெண்டாக இருக்குது. ரெண்டாவது, எதிர்பாராத ட்ராவல் அல்லது எதிர்பாராத மகிழ்ச்சி, சந்தோஷம், ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் ஜாலியாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளால் குதூகலம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட ஃபைனான்சியலாக இந்த வாரம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. வருமானங்கள் இருக்குது, ஓரளவுக்கு சம்பாத்தியங்கள் இருக்குது. குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஸோ புதன் 5ல் இருக்கார். 5ல் இருந்தாலும் லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. பிரேக்கப் ஆன லவ்வெல்லாம் ஓரளவுக்கு ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு இந்த வாரம் ஃபேவரபுளாக வரும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க. அதோட நெருங்கிய உறவினர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்பட நினைக்கிறவங்க அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு அமையிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. கரியரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சூரியன் 6ல் இருக்கார். வேலை, வருமானம், சம்பாத்தியம், வேலையில் ப்ரொமோஷன், முன்னேற்றம் அத்தனையுமே இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். வழக்குகள் எதாவது இருந்தால் லிட்டிகேஷனில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குறிப்பாக ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க.
வேலை நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். வேலை இல்லைங்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கும். நல்ல ஒரு வேலையில் முன்னேற்றம் உண்டு. சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா சுமாராக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா போத்தார் சைடு 2 பேருமே லாபம் அடைவீங்க. ஒருவேளை நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 9ஆம் இடத்துல குரு சனி ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக லாங் ஜேர்னி, நீண்ட தூரம் ஒரு ஜேர்னி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வாரம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லணும். கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் ட்ரை பண்ணலாம். அல்லது அதுக்கான கம்பெனிக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஹெல்த் கண்டிஷனில் பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். எதிர்பாராத மகிழ்ச்சி, சந்தோஷம், டூரு, ட்ராவல் அல்லது என்டர்டைன்மெண்ட் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த வாரம் சிவனுடைய வழிபாடு, முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே 4ஆம் இடத்துல இருந்தாலே இந்த வாரம் உங்களுடைய ஃபைனான்ஸ் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட உங்களுடைய ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சுப செலவுகள் அல்லது தேவையற்ற விரயங்கள், நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அம்மாவால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பெரிய ட்ராவல் எதுவும் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாகவும் இந்த வாரம் இல்லை. இருந்தால் கூட உங்களுக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன் இருக்கலாம். எதிர்பாராத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுவும் இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக உங்களுடைய 6ஆம் இடத்துல சுக்கிரன், கேது இருக்கிறதுனால வருமானங்கள் நல்லா இருக்குது, கரியர் நல்லா இருக்குது. வேலையை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் வருமோ கண்டிப்பாக இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா துறையில் இருக்கிறீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்க, பர்டிகுலர்லி நீங்கள் மெடிக்கல் லைனில் இருக்கிறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறீங்க, ஹோட்டல் அண்டு ரெஸ்டாரண்ட்டு வச்சுருக்கீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் இது அத்தனையுமே இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக வழக்கம் போல் உங்களுக்கு சனி 8ல் இருக்கிறாரு, அஷ்டம சனி, அவரோட குரு இருந்துகிட்ருக்கிறாரு. ஒரு பக்கம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட எதிர்பாராத தனவரவு, பணவரவு, பொருள் வரவு உங்களுக்கு இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. ஒருவேளை எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் இப்போதைக்கு வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய குறைவு. குறிப்பாக நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. அது இல்லாமல் ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் அல்லது ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையவே இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய 5ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன் இருக்கிறதுனால வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க, வேறு வேலைக்கு ட்ரை பண்ணாதீங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பண்ணுங்க, இல்லைன்னா சுமாராக இருக்குது. அதனால் நீங்கள் பொறுமையாக இந்த காரணங்களில் இருக்க வேண்டியது இருந்துகிட்ருக்கு. பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ண டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக சிவனுடைய வழிபாடு, முருகனுடைய வழிபாடு, மகாலட்சுமியுடைய வழிபாடு பண்ணுங்கள். கடக லக்னத்தில், கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு, லக்ன ராசி 2ல் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் இருக்கார். உங்களுடைய எண்ணம், சிந்தனைகள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக எதிர்பாராத தனவரவு, பொருள் வரவு, பணவரவெல்லாம் இந்த வாரம் இருக்குது. ஃபைனான்ஷியலில் பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். குறிப்பாக நீங்கள் யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணுமோ அவங்கள்ட்ட கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறது. நீங்கள் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது சிறுதொழில், சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம், வருமானம், முன்னேற்றம், சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் ட்ரேடிங், அது இல்லாமல் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கீங்க, கம்யூனிகேஷன் லைனில் இருக்கீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா துறையில் இருக்கிறீங்க, மெடிக்கல் துறையில் இருக்கிறீங்க, பர்டிகுலர்லி ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறீங்க. அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும்.
உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும். எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம், என்டர்டெயின்மெண்ட் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அல்லது நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக 5ல் சுக்கிரன் கேது இருக்கிறதுனால லவ் அஃபேர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் லவ்வில் பிரேக்கப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. 5ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி செவ்வாய் 4ல் இருக்கிறனால ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அல்லது ஸ்பெக்குலேஷனில் பண்ணுறீங்க, அல்லது ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அல்லது ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பார்த்து பண்ணுங்கள். சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வாரம் ஃபேவரபுளாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. அதோட எதிர்பாராத தனவரவு, பொருள் வரவு இருக்குது. உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. அவர்களால் உங்களுக்கு நற்பலங்கள், குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடு, சிவனுடைய வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கார், அவரோட செவ்வாய் இருக்கிறார். 3ஆம் இடம் உங்களுடைய பிரச்சனைகள் சால்வேஷன் ஆகுவதற்கான வாய்ப்பு. உங்கள் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு அல்லது அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் உங்களோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, ஃபைனான்ஷியலாக இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக பேச்சின் மூலமாக சம்பாத்தியம் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் உங்கள் கையில் பணமாகவோ பொருளாகவோ பேங்க் பேலன்ஸ் அல்லது லிக்விட் கேஷாகவோ இருக்கும். இந்த வாரம் அடிக்கடி நீங்கள் ஏடிஎம் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக 3ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், இளைய சகோதரர்களால் ஒரு பக்கம் நன்மை, ஒரு பக்கம் அவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். குறிப்பாக இந்த வாரம் 3ல் சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக இந்த வாரம் சுக்கிரனும் கேது 4ல் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல ஒரு விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய 5ஆம் அதிபதி குரு 6ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வாரம் உருவாகுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக 6ல் குரு சனி, கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் வேலையில் முன்னேற்றம், வேலையில் வருமானம், சம்பாத்தியம், இது அத்தனையுமே இருக்குது. நல்ல ஒரு வேலையில் ரெக்கக்னைஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். லோனு இதை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு பணம், கடன் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக 10ஆம் இடத்துல ராகு உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலம் இருந்துக்கிட்டே இருக்குது. லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் அமையும். அது மட்டுமல்ல, 6ஆம் இடத்துல குரு சனி இருக்கக்கூடிய காலங்கள் லிட்டிகேஷன் எது இருந்தால் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, எனி காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் ஜெயிப்பதற்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு, உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. இந்த வாரம் இன்னும் உங்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சியான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலே இருக்கார். அப்படி இருந்தாலே இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த ஒரு தெளிவற்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் மாதிரி ஒரு தெளிவான சிந்தனைக்கு நீங்கள் வருவீங்க. அல்லது எதிர்பாராத ஹெல்ப் உங்களுக்கு இந்த வாரம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. பர்டிகுலராக 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கனால பேச்சை இந்த வாரம் ரொம்ப குறைங்க. தேவையில்லாமல் யாருக்கும் கவுண்டர் கொடுக்காதீங்க. இந்த வாரம் ரொம்ப பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நிம்மதியாக நீங்கள் இந்த வாரம் இருக்க முடியும். அதே சமயத்தில் உங்களுடைய 3ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் நல்ல முன்னேற்ற வருமானம் இருக்குது. அதோட நீங்கள் இதில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க, எனி ஸ்பெக்குலேஷன், ரேஸ் லாட்ரி அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம் இருந்துக்கிட்டே இருக்குது.
அதோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, கம்யூனிகேஷன் துறையில் இருக்கீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதி குரு 5ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள், ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்கணுங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அம்மாவால் நன்மை உண்டு. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக 5ஆம் இடத்துல குரு சனி இருந்தாலே புதுசாக லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல ஒரு விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் உருவாகும். கேரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப பொறுமையாக இருங்க. கிடைச்ச வேலையாக சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். வேறு வேலைக்கு உங்களுடைய சொந்த ஜாதகம் இருந்தால், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் வேறு கம்பெனி மாறுவதற்கு, சுவிட்ச் ஓவர் ஆகுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த வாரம் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க. பார்க்கும் வேலையை விட்டு சில பேருக்கு வெளியில் வரணும், அல்லது வெளியேற்றப்படணும், அல்லது லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. உங்களுடைய 7ஆம் அதிபதி குரு 5ல் இருக்கிறது. ரொம்ப நாளாக டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் உருவாகும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஸ்மாராக இருக்குது. பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. ஒருவேளை நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வாரம் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் அது உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இது அத்தனையுமே அமைவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் சனி பகவானுடைய வழிபாடு, ஆஞ்சநேயர் பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியிலே சூரியன், செவ்வாய், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன், கேது இருக்கிறது சிறப்புன்னு தான் சொல்லணும். உங்கள் ராசியிலே சூரியன், செவ்வாய் இருந்தாலே உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை வந்துடும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடும், உங்களுக்கு வருமானங்கள் கூடும். பேச்சின் மூலமாக சம்பாத்தியம் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கையில் ஓரளவுக்கு லிக்விட் கேஷாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். பேச்சின் மூலமாக வருமானங்கள் உண்டு. குறிப்பாக உங்களுடைய 3ஆம் அதிபதி குரு 4ஆம் இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறார். அப்படி இருந்தாலே நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு, அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத விஷயங்களில் இந்த வாரம் நீங்கள் தலையிடாதீங்க. பெரிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் வரலேன்னு கவலைப்படாதீங்க. பிற்காலத்தில் உங்களுக்கு அது ஃபேவரபுளாக வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நார்மலாக இருக்குது. லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டே உங்களுக்கு ஓரளவுக்கு பண்ணுங்கள். ஓரளவுக்கு சுமாராக இருந்துகிட்ருக்கும். குறிப்பாக நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் சுமாராக தான் இருக்குது. பாலிட்டிக்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து கூடும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக லவ் அஃபேர்ஸ் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. ஒரு சிலருக்கு லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய 6ஆம் அதிபதி குரு 4ஆம் இடத்துல இருந்து சனி 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் வேலையில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். அதனால் கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இல்லாமல் போகாது. வேலை கண்டிப்பாக உண்டு. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வழக்குகள் எதுவும் இருந்தால் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எல்லா விஷயத்துலையும் இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய 7ஆம் அதிபதி செவ்வாயை உங்கள் லக்னத்திலேருந்து 7ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கார். அப்படி இருந்தாலே சொந்த பிஸ்னஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே நல்லா இருக்குன்னு சொல்லணும். குறிப்பாக 8ஆம் இடத்துல ராகு. தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கடனும் வாங்காதீங்க, ஷூரிட்டி போடாதீங்க. பர்டிகுலராக கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதாக இருந்தால் அதை இந்த வாரம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் இருக்கார்.
கணவன் மனைவிகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் அல்லது மனைவியினுடைய உடல் ஆரோக்கிய குறைவு இதெல்லாமே இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக துர்க்கை, காளி, சித்தர்களுடைய வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்த உங்கள் ராசியில் சுக்கிரன் கேது இருக்கார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக ஃபைனான்சியலாக இந்த வாரம் பெரிய கிரைசிஸ் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் பணம் பொருளாக நிற்கும். குறிப்பாக உங்களுடைய 3ஆம் இடத்துல குரு சனி இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு அல்லது ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது வருவாங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் யார்கிட்ட இருந்தாலும் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் அமையும். எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது சிறு தொழில் செய்தொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய லாபஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால கம்யூனிகேட் சம்மந்தப்பட்ட அத்தனை துறைகளும் ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, அல்லது கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஹோட்டல் அண்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, அல்லது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, அல்லது டிஜிட்டல் மீடியா லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், சம்பாத்தியங்கள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஹோப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஹோப்ஸ், உங்களை அறியாத இது விஷயங்கள் நடக்கும். அவங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு உருவாகும். அந்த நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இருக்கக்கூடிய நண்பர்களாலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இது அத்தனையும் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு, வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இருக்குது. குறிப்பாக லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன், உங்களுடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்களுக்கு இருக்குது. காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்குது. உங்களை அறியாத உற்சாகம், நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் இது அத்தனையுமே இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 6ஆம் அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல சூரியனோட இருக்கிறனால கரியரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருந்தாலும் சூரியனும் செவ்வாயும் 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. வேலையில் கவனம், கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். தேவையில்லாமல் உங்களுடைய சுப்பீரியர்ட்டையோ கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் விஷயத்துலையோ கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசாதீங்க. இந்த வாரம் கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் அடைக்க வாசிங்க. பின்னாடி நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல, பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்குமே அவ்வளோ சிறப்பாக இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். எப்படி இருந்தாலும் உங்களுடைய 11ஆம் இடத்துல புதன், உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் இந்த வாரம் பூர்த்தியாகும். குறிப்பாக எதிர்பாராத நட்பு வட்டார அந்த நட்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த வாரம் முருகனுடைய வழிபாடு, சிவனுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க, நற்பலங்கள் ஏற்படும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் குருவோட சனி இருக்கிறார் 2ஆம் இடத்துல. 2ஆம் இடம் பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியம், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருந்தால் பெண்களால் தேவையற்ற செலவினங்கள் விரையும் அல்லது மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய 3ஆம் அதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் சேலாகாமல் இருக்குது, அல்லது பழைய பொருட்களை விற்க வேண்டியது இருக்குது, அல்லது மாற்ற வேண்டியது இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் அதை மாற்றுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். சிறு தொழில், செய்தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் தந்த விலை கிடைக்கும். அம்மாவால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிறவங்களுக்கும் அதுக்கான சந்தர்ப்பங்களும் இந்த வாரம் அமையும். குறிப்பாக உங்களுடைய 5ஆம் அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
கிட்ஸு இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, ரொம்ப நாளாக அதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் உருவாகும். அதோட நீங்கள் ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் அல்லது எனி ஆன்லைன் பிஸ்னஸில் நல்ல ஒரு லாபம், வருமானம், சம்பாத்தியத்தை உருவாவதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவல் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்களை கொடுக்கும். குறிப்பாக நீங்கள் எது என்டர்டெயின்மெண்ட் இந்த வாரம் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். உங்களை அறியாத மகிழ்ச்சி, உற்சாகம், சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் போத்தார் சைடு இருக்குது. உங்களுடைய 6ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல் 6ஆம் இடத்துல ராகு. ஸோ கரியர் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. இருந்தாலும் வேலையில் பெரிய ஒரு ப்ராக்ரஸ், முன்னேற்றம் இல்லை. சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்துகிட்ருப்பீங்க. எப்படி இருந்தாலும் உங்களுடைய 11ஆம் இடத்துல மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை. எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு செட் ஆவாங்க. குறிப்பாக ஆண் நண்பர்கள் உங்களுக்கு உருவாகுவாங்க. அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையுமே இந்த வாரம் இருந்துகிட்ருக்கு. பெண்கள் விஷயத்தில் ரொம்ப இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லைனா தேவையற்ற அசிங்கங்கள், அவமானங்களை சந்திக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இந்த வாரம் தேவையில்லாத விஷயங்களில் யார்ட்டையும் பேசாமல் இருந்தாலே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. மகாலட்சுமியுடைய வழிபாடு, விநாயகருடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ராசியிலே இருக்கார். அவரோட குரு இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு அறியாத தைரியம், ஒரு தன்னம்பிக்கை அல்லது உங்களுடைய குழப்பத்துக்கு ஒரு தீர்வு, இது அத்தனையுமே உங்களுக்கு அமையும். குறிப்பாக சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் டிலே ஆனால் கூட பின்னாடி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவலால் பெருசாக ஒன்றும் மகிழ்ச்சி, சந்தோஷம் இல்லை. தேவையற்ற விரயம் உண்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த வாரம் ஃபைனான்சியலே பெரிய கிரைசஸ் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. வருமானங்கள் இருக்குது. அதுக்கு தகுந்த செலவினங்களும் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய 3ஆம் அதிபதி குரு உங்கள் லக்னத்திலேயே இருந்துகிட்ருக்கிறார். உங்களுடைய முயற்சிகளில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. நீங்கள் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில், செய்தொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வருமானம், சம்பாத்தியம் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய 4ஆம் அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கார். அவரோட சூரியன் இருக்கார். 4ஆம் இடம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அம்மாவால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, அல்லது இடம், மனை, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 11ஆம் இடத்துல சுக்கிரன், கேது இருக்கிறாரு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை. உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம். குறிப்பாக பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. 5ஆம் அதிபதி சுக்கிரன் 11ல் இருக்கார். ஸோ லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. குறிப்பாக 6ஆம் அதிபதி புதன் 9ல் இருக்கார். அப்படி இருந்தாலே சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த வாரம் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் நல்லா இருந்தால் மட்டும் முயற்சி பண்ணுங்கள், இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் எது எழுதியிருந்தீங்கன்னா ரிசல்ட் இந்த வாரம் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது பரவாயில்ல. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தாலும், வராமல் இருந்தாலும் அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லணும். ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. அப்ராட் சம்மந்தப்பட்ட, ஓவர்சீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலம். இந்த வாரம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக அதை நல்லா நீங்கள் கும்பிடுங்க. அது மட்டும் இல்லை, விநாயகருடைய வழிபாடை இந்த வாரம் அதிகப்படுத்துங்க. இன்னும் நற்பலங்கள் ஏற்படும்.
கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 12ஆம் இடத்துல, அவரோட உங்களுடைய குடும்பாதிபதி குருவும் 12ஆம் இடத்துல இருக்கார். ஆக வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு. தேவையற்ற ஒன்று செலவினங்கள் அல்லது எதிலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 3ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தால் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. ஒரு ஷார்ட் ஜேர்னியோ அல்லது ஒரு லாங் ஜேர்னியோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. பர்டிகுலராக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் உருவாகும். குறிப்பாக நீங்கள் பிஎன்ஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது நீங்கள் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபிளான ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய 3ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நார்மலாக இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய 8ஆம் இடத்துல புதன் இருக்கார். அதனால் டிஜிட்டல் துறையில், மீடியா துறையில், கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய 5ஆம் அதிபதி புதன் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலும் ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் அல்லது எனி ஆன்லைன் ட்ரேடிங்கில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் ரொம்ப குறைவாகவே இருக்குது. குறிப்பாக ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது. லவ்லேயுமே நிறைய ப்ராப்ளம், பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள், போராட்டம், லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. குழந்தைகளால் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இந்த வாரம் இருக்குது. கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல. வேலையில் முன்னேற்றம், வேலையில் வருமானம், சம்பாத்தியங்கள் இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக எனி காம்படேட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கனாலும் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. சோசியல் ஆக்டிவிட்டீஸில் உங்களை அறியாத ஈடுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பர்டிகுலராக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுமாராக இந்த வாரம் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா ரொம்ப ஒரு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய 10ஆம் இடத்துல சுக்கிரன், கேது எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலம். அது மட்டுமல்ல, அரசாங்கத்தில் எதிர்பாராத நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த வாரம் இருக்குது. கம்பெனி எதுவும் சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பின்னாடி பார்த்துக்கலாம், அவசரப்பட வேண்டாம். உங்களுடைய 8ஆம் இடத்துல புதன், போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்கள் எச்சரிக்கையாக போங்க. குறிப்பாக அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் துர்க்கை காளியுடைய வழிபாடு, முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சனியோடு சேர்ந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 2ஆம் அதிபதி செவ்வாய் 8ல், அவரோட சூரியன். நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு அல்லது உங்களுடைய இளைய சகோதர சகோதரர்களுக்காகவோ அப்பாவுக்காகவோ செலவு பண்ண வேண்டிய காலம் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் உங்கள் 3ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தால் கம்யூனிகேஷனை பொறுத்து 3ஆம் இடம் தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன். கரெக்டாக யார்கிட்ட பேசுகிறா இருந்தாலும் டேரெக்டாக நீங்களே டீல் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வாரம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்களும் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களை நீங்கள் அப்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறு தொழில், செய்தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். குறிப்பாக ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் துறையில் அல்லது மீடியாவில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஹோட்டல் அண்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கான் அல்லது மெடிக்கல் லைனில் இருக்கிறீங்க அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதி புதன் 7ல் இருக்க நல்ல எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்குது. எஜுகேஷனில் ஒரு பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும். அதோட வீடு மாற்றம், இடமாற்றம் இருக்கணுங்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்களும் இந்த வாரம் இருக்குது. ஸோ லவ் அஃபேர்ஸ் புதுசாக உருவாகும். லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய 6ஆம் அதிபதி சூரியன் 8ல் இருக்கார். கேரியர் விஷயத்தில் கவனம்.
கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். சுப்பீரியர்கிட்ட கவனமாக இருங்க, ஹெச்ஆர்கிட்ட கவனமாக இருங்க. இந்த வாரம் ரொம்ப வேலையில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா 6ஆம் அதிபதி சூரியன் செவ்வாய் 8ல் இருந்தால், குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களுடைய சுப்பீரியர்கிட்ட இருங்க. எனது தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் வச்சுங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. பின்னாடி வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுடைய 9ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்குது. ஸோ ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே குரு சனி உங்களுடைய 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. உங்களுடைய எதிர்பாராத நட்பு வட்டாரம், அந்த நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே இருக்குது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்களை நீங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 10ஆம் அதிபதி குரு 11ல் இருந்தால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பிரனராக, அதாவது தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி முயற்சி பண்ணுறவங்க, அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் உருவாகும். இந்த வாரம் துர்க்கை காளியினுடைய வழிபாடு, முருகனுடைய வழிபாடு, சிவனுடைய வழிபாடு பண்ணுங்கள். நற்பலங்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.